Hello everyone. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா NEETல லாஸ்ட் இயர் 2019ல வந்த क्वेश्चनோட ஃபர்ஸ்ட் 15 क्वेश्चन மட்டும் நம்ம சால்வ் பண்ண போறோம். NEETல வந்து டோட்டலா 180 क्वेश्चंस கேட்பாங்க. அந்த 180 क्वेश्चंसல 45 क्वेश्चन physics, 45 क्वेश्चन chemistry, அப்புறம் 90 क्वेश्चन வந்து பயாலஜில இருந்து இருக்கும். சோ இந்த 45 physicsல இருக்க 45 क्वेश्चन மட்டும் நான் மொத்தம் 3 வீடியோவா போடலாம்னு இருக்கேன். So first 15 क्वेश्चन ஒரு வீடியோ, அடுத்த 15 क्वेश्चन ஒரு வீடியோ, மூணாவது 15 क्वेश्चन ஒரு வீடியோல போட போறேன். So when a block of mass m is suspended by a long wire of length L. So என்னன்னா ஒரு block இருக்கு, இதோட mass பார்த்தீங்க அப்படின்னா m. இது வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்குது. சஸ்பெண்ட் ஆகிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இனிஷியலாக இதோட லென்த் பார்த்தீங்கன்னா எல், இனிஷியலாக இதோட லென்த் வந்து எல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல் ப்ளஸ் ஸ்மால் எல். ஸோ இந்த ஸ்மால் எல் பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன். ஸோ எதனால இது எலாங்கேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து வெயிட்டை தொங்க விட்டதுனால அது வந்து எலாங்கேட் ஆயிடுச்சு. ஓகேயா? ஸோ வந்து ஸ்ட்ரெயின், ஸோ ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் இருக்க தான் செய்யும். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி இதோட ஃபார்முலா என்ன? half into stress into strain into volume. இதுதான் நம்மளோட elastic potential energy ஓட ஃபார்முலா. half into stress into strain into volume. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா. இப்போ இந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? நியூட்டனோட செகண்ட் லால இருந்து என்ன சொல்லலாம்? மாஸ் இன்டூ கிராவிட்டி. இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஏரியா எவ்வளோ? லெட் இட் பி சம் ஏ. ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். ஸோ சேஞ்ச் இன் டைமென்ஷன், ஆக்சுவலாக இது வந்து ஃபைனலாக என்ன ஆயிடுச்சு? எல் ப்ளஸ் எல்னு ஆயிடுச்சு. ஆனால் இனிஷியலாக என்ன இருந்துச்சு? இதோட டைமென்ஷன் எல்னு இருந்துச்சு. டிவைட் பை ஒரிஜினல் டைமென்ஷன் என்ன? எல். அப்போ சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன் என்னது? ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல். இப்போ வால்யூம், இந்த பாக்ஸோட வால்யூம் என்ன? அப்போ நம்ம வால்யூமோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஏரியா இன்டூ லென்த்து. ஸோ இதுதான் வால்யூம். ஓகேயா? ஏரியா இன்டூ லென்த். ஓகே, இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிறது என்னது? half இன்டூ எம்ஜி ஸ்மால் எல். ஸோ ஆப்ஷன் 3 உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, so a mass m is attached to a wire, thin wire and drilled in a vertical circle. so என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு thin wire எடுத்து இதில் ஒரு மாஸை வந்து கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றுறாங்க. ஸோ இது வந்து சர்க்கிள்னு அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுதான் ஒரு ஒயர்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு மாஸை கட்டி விட்டு இந்த ஒயரை வந்து இப்படி சுற்றுறீங்க. ஸோ சுற்றுறப்ப எந்த பொசிஷனில் இருக்கிறப்ப இது வந்து ஈஸியாக பிரேக் ஆகும். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் என்னென்னா அட் த ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டு, ஸோ இது வந்து சென்டர், இந்த பாயிண்ட் வந்து சென்டர். ஸோ இது வந்து ஹையஸ்ட் பாயிண்ட். இங்கே இருக்கிறப்ப ஈஸியாக பிரேக் ஆகுமா? இல்லைனா ஆப்ஷன் பி என்ன? ஹரிசாண்டல். ஸோ இப்படி இருக்கிறப்ப ஈஸியாக பிரேக் ஆகுமா? இப்படி இருக்கிறப்ப ஈஸியாக பிரேக் ஆகுமா? இல்லைனா ஒரு 60 டிகிரி, ஸோ சம் ஆங்கிள் 60 டிகிரி எங்கள் ஆங்கிளில் இருக்கிறப்ப ஈஸியாக பிரேக் ஆகுமா? அதான் கொஸ்டின். இப்போ வந்து இது வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் தெரியலனா கூட நீங்கள் ஜென்ரலாகவே சொல்லிடலாம். அந்த மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறப்ப பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகேயா? ஸோ மாஸ் இஸ் அட் த லோவஸ்ட் பாயிண்ட். ஸோ கீழே இருக்கிறப்ப தான் அது வந்து ஈஸியாக பிரேக் ஆகும். ஏன்னா அதோட கிராவிட்டி அது வந்து ஆல்ரெடி கீழே இழுக்குது, இந்த ஒயரோட டென்ஷனும் கீழே தான் இருக்கும். அதனால் அது வந்து கீழே இருக்கிறப்ப தான் அது ஈஸியாக பிரேக் ஆகிரும். Ionized hydrogen atom and alpha particle with same momenta enters perpendicular to. ஸோ என்னன்னா ஒரு ஹைட்ரோஜன் ஆட்டம் இருக்குது. இந்த ஹைட்ரோஜன் ஆட்டம் இன்னொரு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல். இது வந்து சேம் மொமெண்டால ஒரு ஃபீல்டில் வந்து என்டர் பண்ணுது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோட்ரான் கொஸ்டின். ஸோ சைக்ளோட்ரான் உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டெரிவேஷன் ஈஸியாக டிரைவ் பண்ணிக்கலாம். ஏன்னா mv²/r இது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் QVB. ஸோ பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டதுனால QV × P இருக்கும். அங்கே sin θ பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? ஸோ sin θ sin 90யோட வேல்யூ வந்து 1, அதனால் அதை விட்டுட்டேன். ஸோ QVB. ஸோ இந்த வியும் v² கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட R is equal to mv divided by QB. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ கொஸ்டின் என்னன்னா ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஹைட்ரோஜன் ஆட்டமோட ரேடியஸ் எழுதிக்கிறேன்.
ஸோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் டிவைடட் பை சார்ஜ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே மாதிரி ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு எழுதுனா என்ன ஆகும்? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் டிவைடட் பை சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டாக இல்லையா? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இதோட மொமெண்டா வந்து சேம், இந்த வேல்யூவும் சேம். அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்ன தான்? சேம் தான். அப்போ நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? அப்போ RH by R alpha is equal to mv by QHB divided by mv by Q alpha B. ஸோ இந்த BB கேன்சல், MVயும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இது வந்து சேம் வேல்யூஸ். அப்போ நம்ம ஃபைனல் ஃபார்முலா என்ன? Q alpha divided by QH. இப்போ Q alpha சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இருக்குன்னா 2. கரெக்டாக இல்லையா? ஏன்னா 2 ப்ரோட்டான் இருக்கும் ஆல்ஃபா பார்ட்டிக்கலில். வேறஸ் ஹைட்ரஜனில் எத்தனை ப்ரோட்டான் இருக்கும்? ஒரே ஒரு ப்ரோட்டான் தான் இருக்கும். ஸோ அதனால் இதோட ரேஷியோ என்னது? ஸோ ஒரு ப்ரோட்டான். ஸோ சார்ஜ் ஆஃப் 1 ப்ரோட்டான் டிவைட் பை சார்ஜ் ஆஃப் 1 ப்ரோட்டான். சார்ஜ் வந்து கேன்சல் ஆகிருப்போம். ஸோ 2:1. ஸோ 2:1. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும்னா RH is to R alphaன்னு கேட்குறாங்களா இல்லை R alpha is to RHன்னு கேட்குறாங்களா? ஓகேயா? ஸோ நீங்கள் மாற்றி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பாக வரும். அதனால் நீங்கள் ஆப்ஷனும் மாற்றி போட்டுருவீங்க. ஸோ 4 மார்க் போயிடும். Body A of mass 4m moving with speed u collides with another body of mass 2m at rest. ஸோ என்னன்னா m1 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4mனு சொல்லிட்டாங்க. இதோட இனிஷியல் வெலாசிட்டி u1 பார்த்தீங்கன்னா சம் u. m2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2m. அதோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 0. The collision is head on. ஸோ collision வந்து head on collision சொல்லிட்டான். அப்போ head on collisionனா நம்ம வந்து collision in one dimension ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்சோ இட் இஸ் எலாஸ்டிக் இன் நேச்சர். ஸோ எலாஸ்டிக் இன் நேச்சர்னு சொன்னதுனால நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கரெக்டாக? என்ன ஃபார்முலா? u1 plus v1 is equal to u2 plus v2. ஸோ இது பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் இருந்தால் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் u2ஓட வேல்யூ என்னது? 0. அதனால் நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஈக்குவேஷனை வந்து u1 plus v1 is equal to v2. So u1 plus v1 is equal to v2 இந்த ஃபார்முலா. ஓகே, இது வந்து நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொமெண்டம் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ மொமெண்டம் ஃபார்முலா என்ன? m1 u1 plus m2 u2 is equal to m1 v1 plus m2 v2. ஸோ இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அதனால் நான் இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த u2 வேல்யூ 0. அப்போ இந்த டேர்ம் மொத்தமாகவே 0 ஆகிட போகுது. இப்போ m1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 4m u is equal to 4m v1 plus 2m v2. ஸோ ஏன் 2m? ஏன்னா m2ஓட வேல்யூ வந்து 2m. அதனால் 2mனு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு v2ஓட வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா u is equal to 3v1. ஓகேயா? இது ஒன்றும் இல்லை. இங்கே வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த mm எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு u is equal to 3v1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து எனர்ஜி லாஸ்ட் கேட்குறாங்க. ஸோ எனர்ஜி லாஸ்ட் என்னது? ஸோ எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு, அப்போ என்ன பண்ண போகிறோம்? சேஞ்ச் எவ்வளோ ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இனிஷியல்லேருந்து ஃபைனலில் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது? ஸோ இனிஷியல் எனர்ஜி என்ன? 12m u ஸ்கொயர் மைனஸ் 12m v ஸ்கொயர். ஸோ இதுதான் சேஞ்ச் இன் எனர்ஜி லாஸ். ஸோ சேஞ்ச் இன் எனர்ஜி. ஆனால் அவங்க ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ராக்ஷன் கேட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இனிஷியலால் டிவைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இனிஷியலால் டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ வெறும் சேஞ்ச் இன் எனர்ஜி கேட்டாங்க, நியூமரேட்டரில் இருக்க டேர்ம்ஸ் மட்டும் எழுதுனா நீங்கள் போதும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த half m எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா u. ஸோ யூவோட வேல்யூ இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ யூவை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 9v1 ஸ்கொயரா? ஏன்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் v1 ஸ்கொயர் டிவைட் பை 9v1 ஸ்கொயர். ஸோ 9v1 ஸ்கொயர்லேருந்து v1 ஸ்கொயர் போச்சுன்னா 8v1 ஸ்கொயர் டிவைட் பை 9v1 ஸ்கொயர். ஸோ v1 ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8/9 அப்படின்னா 8:9. ஸோ இதுதான் என்னது? ஃப்ராக்ஷனல் லாஸ்ட் இன் எனர்ஜி. ஓகே, கோயிங் டு 5th கொஸ்டின்.
in a double slit experiment when light of wavelength 400 nanometers or 400 nanometer ஓட light யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 400 nanometerன்னு சொன்னால் என்ன லைட்டு? நியர்லி violet light வரும். ஓகே, the angular width of the first maxima, first minima, இது வந்து 1 meter away. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் மினிமாவோடது 1 meter away இருக்குது. was found to be, ஸோ இது வந்து ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, ஆங்குலர் வித்து. இந்த ஆங்குலர் வித் வந்து 0.2 theta. What will be the angular width of the first minima if the experiment, ஸோ சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து வாட்டரில் பண்ண போகிறாங்க, வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஆங்குலர் வித் இருக்குல்ல, இந்த ஆங்குலர் வித்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேயா? ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால ஆங்குலர் வித் வந்து 0.2 எப்போனா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1 இருக்கிறப்போ. ஓகேயா? ஸோ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொல்லிட்டாங்க. அப்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலில் என்ன? 0.2க்கு வந்து, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ 0.2. அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 4/3 இருந்தால் இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலில் நம்ம என்ன பண்ணுவோம்? 1 into 0.2 is equal to 4/3 into x. ஸோ இது வந்து அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா நம்ம எக்ஸ் தான் என்னது? ஆங்குலர் வித், ஃபைனல் ஆங்குலர் வித் 0.2 into 3 divided by 4. ஸோ 0.6 divided by 4. ஸோ ரெண்டு இது டிவைட் பண்ணிங்கன்னா 0.15 degree. ஸோ இது வந்து சிம்பிளான வேணும்னா உங்களுக்கு அந்த பீட்டா டி கேபிட்டல் டி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கூட பண்ணலாம். பட் நீங்கள் வந்து சேமாக தான் போய் இந்த சேம் ஆன்சருக்கு தான் வந்து நிற்க போகிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் வே. என்ன அப்படின்னா, இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இந்த ஆங்குலர் வித்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் இதை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிவைஸ் த எடி கரண்ட் இஸ் நாட் யூஸ்ட்? ஸோ ஃபஸ்ட்டு எடி கரண்ட் என்னென்னா, எடி கரண்ட் வந்து பெரிய ஒன்று கரண்ட்லாம் கிடையாது, அதுவும் நார்மலான ஒரு கரண்ட் தான். ஆனால் அந்த கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டல் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை சம் மெட்டல் ஒரு ஃபாயிலாக இருக்கலாம். ஸோ அந்த ஃபாயில் மேலே அந்த கரண்ட் போகிறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் ரவுண்டாக போகும். ஸோ ரவுண்டாக போகும். அந்த ஒரு கரண்ட்டோட பேர் தான் என்ன அப்படின்னா எடி கரண்ட். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு மெட்டல் ஷீட் மேலே ஒரு கரண்ட் போகுதோ அது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் இருக்குது. ஓகே, இது வந்து உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் தான், புக்கில் இருக்க டைரக்ட் கொஸ்டின். ஸோ இந்த எல்லா கேசஸ்லையும் பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் இருக்கும். வேற எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் அது பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னால தான் எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் ஒர்க் ஆகுது. வேறஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு. ஸோ இது எல்லா டிவைஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எடி கரண்ட் இருக்கும். A soap bubble having a radius 1 millimeter is blown from a detergent solution of surface tension. ஸோ surface tension கொடுத்துட்டாங்க. The pressure inside the bubble, ஸோ ஏதோ ஒரு பபிள் இருக்குது. ஸோ பபிளில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்? ஸோ பபிளுங்கிறதுனால 4T/R இதுதான் பபிளோட ப்ரெஷர். கரெக்டாக இல்லையா? த ப்ரெஷர் இன்சைட் த பபிள், ஸோ இந்த பபிள்குள்ளே இருக்க ப்ரெஷரும் இஸ் ஈக்குவல் டு த ஃப்ரீ சர்ஃபேஸ். ஸோ ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் இருக்க ப்ரெஷர், ஸோ வெளியில் இருக்கிற ப்ரெஷர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சர்ஃபேஸ்க்கு வெளியே இருக்கிற ப்ரெஷரை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நம்மளோட ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன? ρgh. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ப்ரெஷர் ஹச்சோட வேல்யூ வந்து Z0 இருக்கிறப்ப இந்த ரெண்டு ப்ரெஷருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா இல்லையா? ஸோ ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டென்சிட்டி, ஜி வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹச் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸோ இன்சைட் த ப்ரெஷர் வந்து இது இன்சைட் த பபுள் வந்து இந்த ப்ரெஷர் இருக்கும், அவுட் சைட் த பபுள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர், இந்த ரெண்டு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல். ஸோ இந்த ப்ரெஷர் எப்போ ஈக்குவல் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு Z0 அப்படிங்கிற ஒரு ஹைட்டில் கொண்டு போனால் அது ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ Z0ஓட வேல்யூ என்ன? அப்போ நான் ரொம்ப சிம்பிளாக இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ ρgh, ஸோ ஹச்சோட வேல்யூ வந்து Z0 இஸ் ஈக்குவல் டு 4T/R. ஸோ Z0 இஸ் ஈக்குவல் டு 4T/ρgr. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 4 into surface tension, 2 into 10 to the power of -2 Newton per meter. Density value என்ன? 10 to the power of 3 kilogram per meter cube. Gravity 10 எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ 10 meter per second square.
ஸோ ரேடியஸ் ஆஃப் த பல்ப் பார்த்தீங்கன்னா 1 ரேடியஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 millimeter. இந்த 1 millimeter நான் எப்படி எழுதிக்கலாம்? 10 to the power of -3 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ 10 power 3 மீட்டர் -3 மீட்டர். ஸோ 10 power plus 3 10 power -3 கேன்சல். கரெக்டா? ஸோ யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்டனுக்கு பதிலாக நீங்கள் யூனிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூட்டனுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த கேஜி கேன்சல், இந்த மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரும் இந்த மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ யூனிட் பற்றி நம்ம ஒரி பண்ணவே வேண்டாம் இந்த இடத்துல, ஏன்னா எல்லா யூனிட்டுமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீட்டரில் இருக்கும், ஏன்னா ஆப்வியஸ்லி இங்கே மீட்டர் தான் மிச்சம். இங்கே ஒரு மீட்டர் கியூப் இருக்கனால நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீட்டரில் வரும். நம்மளுக்கு வந்து 4 into ஸோ 2 கிடையாது, இது வந்து ஸோ இது 2 கிடையாது 2.5. ஓகேயா? ஸோ கொஸ்டினில் 2.5 தான் கொடுத்தாங்க, நான் தப்பாக 2ன்னு எழுதிட்டேன். 4 into 2.5 into 10 to the power of -3. ஏன்னா இங்கே 10 power 1 இருக்கும், இது மேலே போயிடுச்சுன்னா -1 ஆயிரும். ஸோ டோட்டலாக 10 power -3. ஸோ இதோட வேல்யூ என்ன? 4 into 2.5 பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 into 10 to the power of -3 மீட்டர். ஸோ இது வந்து 10 to the power of -2 மீட்டர். அப்படி இல்லைன்னா என்னென்னு எழுதிக்கலாம்? 10 to the power of -2 மீட்டர் இல்லைன்னா 1 சென்டிமீட்டர். ஸோ இங்கே 1 சென்டிமீட்டர் எதில் இருக்குது? இந்த ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து இந்த 10 power -2 -3 இது கூட எல்லாம் கரெக்டாக டீல் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பான ஆன்சரை தான் சூஸ் பண்ணுவீங்க. விச் கலர் ஆஃப் த லைட் ஹேஸ் த லாங்கெஸ்ட் வேவ்லென்த்? ஸோ நம்மளுக்கே தெரியுது வந்து டைரெக்டான ஒரு கொஸ்டின். ஸோ ப்ரிசம்க்கு வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விப்ஜிஆர் இருக்கும், VIBGYOR. ஸோ இந்த ரெட்டோட வேவ்லென்த் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரெட்டோட வேவ்லென்த் பார்த்தீங்கன்னா 700 நானோமீட்டர்னு இருக்கும், வேறு வைலட்டோட வேவ்லென்த் பார்த்தீங்கன்னா வெறும் 400 நானோமீட்டர் தான். ஸோ ரெட்டோட வேவ்லென்த் தான் லாங்கெஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் பார்த்தீங்கன்னா அது வந்து டீவியேட் கூட ரொம்ப கம்மியாக டீவியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக டயக்ராம் இப்படி இருக்கும். ப்ரிசம்லேருந்து வெளியே வர லைட் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெட் வந்து ரொம்ப கம்மியாக டிவேட் ஆகும், வேறு வைலட் ரொம்ப அதிகமாக டிவேட் ஆகும். ஸோ இப்படி இருக்கும், VIBGYOR. ஸோ ரெட்டோட வேவ்லென்த் தான் அதிகம், வைலட்டோட வேவ்லென்த் கம்மி, ரெட்டோட ஃப்ரீக்குவென்சி கம்மி. ஓகே, ரெட்டோட ஃப்ரீக்குவென்சி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் வைலட்டோட ஃப்ரீக்குவென்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டைரெக்டான ஒரு கொஸ்டின். ஸோ ஓகே, அ டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் 2 மீட்டர். ஸோ ரேடியஸ் வந்து 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க, மாஸ் வந்து 100 kg. இது வந்து ரொட்டேட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா 220 சென்டிமீட்டர் பர் செகண்ட் இந்த ஸ்பீடில் போகுது. ஸோ ஹவு மச் ஒர்க் இஸ் நீடட் டு ஸ்டாப் இட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒர்க் எனர்ஜி தியரம்னு தெரியும், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னது? சேஞ்ச் இன் எனர்ஜி. கரெக்டாக இல்லையா? சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி என்னது? 0, ஏன்னா அது வந்து ஸ்டாப் ஆகிட போகுது. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக இல்லை? ஏன்னா ஃபைனல் வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்க போகுது இந்த கேஸில், இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி இல்லைன்னா ஒர்க் டன், தட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 12 mv² into 1/k² ஓகேயா? ஸோ நான் வந்து இந்த ஃபார்முலா ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதி இதை எப்படி வந்துச்சுன்னு காட்டுறேன். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 mv² இன்ட்டு ப்ளஸ், ஸோ இது மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, அடுத்து இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 mv² k²/r². ஸோ இந்த v²/r²க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? ஒமேகா அப்படின்னு போடலாமா? கரெக்டாக இல்லையா? ஒமேகா அப்படின்னு வந்துடும். ஓகே, ஃபைன். ஸோ இந்த mk² என்னது? ஆக்சுவலாக mk² தான் நம்மளோட I. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட 12 mv² ப்ளஸ் 12 I ω². ஸோ அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேயா? ஸோ லீனியர் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் ரொட்டேஷன். ஸோ லீனியர் அண்ட் டிரான்சிஷன் ஒன்று தான். ஸோ லீனியர் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ k²/r², இது வந்து ஒரு டிஸ்க்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிஸ்கில் பார்த்தீங்கன்னா k² + r² வேல்யூ பார்த்தீங்கன்னா 12, அப்போ 1 + 1/2. அப்போ இது பார்த்தீங்கன்னா 3/2ன்னு வருமா? அப்போது 1/2 × mv² × 3/2.
ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3/4 மாஸ் எவ்வளோ 100. v velocity எவ்வளோ வருது? ஸோ velocity பார்த்தீங்கன்னா இந்த 20 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்து மீட்டருக்கு மாற்றினீங்கன்னா 20 × 10⁻² the whole square. ஸோ 3/4 × 100 × 20 × 20 பார்த்தீங்கன்னா 400 × 10⁻⁴. ஸோ 10⁻⁴ இந்த 0 போயிடும், இந்த 0 போயிடும், இந்த 4 இந்த 4 போயிடுச்சு அப்படின்னா ஃபைனலில் வந்து 3 joules. ஸோ 3 joules தான் உங்களோட ஆன்சர். The displacement of a particle executing simple harmonic motion is given by. ஸோ பொதுவாக நம்ம simple harmonic motion வந்து இப்படி கொடுப்போம், y is equal to a sin omega t plus b cos omega t. இதுதான் நம்மளோட பேசிக்கான ஒரு ஃபார்முலா. y is equal to a sin omega t plus b cos omega t. இதோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ரூட் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ a வெக்டர் b வெக்டர் அதெல்லாம் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து a² + b² அப்படின்னு வரும். ஆனால் இப்போ கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த a0 சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஆம்ப்ளிடியூட் என்ன, ஸோ மேக்னிடியூட்னா ஆம்ப்ளிடியூட் அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களோட ஆம்ப்ளிடியூட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே கிடையாது, சேம் ஆன்சர். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட், இது வந்து டைமை பொறுத்து மாறவே இல்லைல்ல, கரெக்டாக இல்லையா? ஸோ இது வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆக போகிறதே கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதனால் நம்ம இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இங்கே வந்து ஏதோ டைம் பொறுத்து எந்த கான்ஸ்டன்ட்டுமே இல்லை. ஸோ ஒமேகா டி சம் நத்திங் இஸ் தேர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனாக கூட ஒரு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு கிராஃப் மாதிரி ட்ரா பண்ணுறோம்னா இது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்செப்ட், கரெக்டாக இல்லையா? ஸோ இதனால் உங்களோட ஸ்லோப் வேல்யூவில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. ஸோ உங்கள் ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா அகெயின் சேம் தான். ஸோ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் அ கேஸ் ஃபில்ட் இன் அ கண்டெய்னர் வுட் லீட் டு. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு கொஷின். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ஒரு கண்டெய்னரில், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது, கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் கேஸஸில் ஒரு ஃபார்முலா, மெயினான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஸோ 3/2 kT. ஸோ 3/2 பார்த்தீங்கன்னா ஒரு 3 அட்டாமிக், ஸோ 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்னது? 3/2 இருக்காது. ஸோ எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது டிவைடட் பை 2 இன்ட்டு kT. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அதுக்கு என்ன நோட்டேஷன் எனக்கு மறந்து போச்சு. ஓகேயா? ஸோ என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோன்னு மறந்து போச்சு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு. ஸோ நான் எஃப்னு போட்டிருக்கேன். எஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பை 2 இன்ட்டு kT. அப்போ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ஆப்வியஸ்லி இங்கே என்ன ஆக போகுது, கைனெட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேயா? ஸோ இதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ an electron is accelerated through a potential difference of 10,000 volt. Its a de Broglie wavelength is nearly, ஸோ சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன வேல்யூக்கு பக்கத்தில் உங்கள் ஆன்சர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ நீங்கள் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் எல்லா ஃபார்முலா யோசிக்கவே வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக நான் என்ன ஃபார்முலா போட போகிறேன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1.227 நானோமீட்டர் டிவைட் பை ரூட் ஆஃப் வி. ஸோ ஒரு சில புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே 12.27 ஆம்ஸ்ட்ராங்னு கூட இருந்திருக்கும். ஓகேயா? டிவைட் பை ரூட் ஆஃப் வி. ஸோ எந்த வேல்யூ எடுத்தாலும் சரி. ஸோ நானோமீட்டர்னு சொன்னால் 10⁻⁻⁻9 மீட்டர், இல்லை ஆம்ஸ்ட்ராங்னு சொன்னால் 10⁻⁻10 மீட்டர். ஸோ இப்போ ரூட் வி, ஸோ இந்த வியோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வியோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா ரூட் ஆஃப் 10,000. ஸோ 10,000ஓட ரூட் என்ன? இன்ட்டு 10⁻⁻9 மீட்டர். ரூட் ஆஃப் 10,000, 10,000ஓட ரூட் பார்த்தீங்கன்னா 100, கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து நான் மேலே கொண்டு போயிட்டேன்னா 10⁻⁻2 ஆயிரும். ஸோ உங்கள் ஆன்சர் வந்து 1.227 இன்ட்டு 10⁻⁻11 மீட்டர். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். நம்மளுக்கு இருக்கிற எல்லா ஆன்சருமே பார்த்தீங்கன்னா 2 டெசிமலுக்கு அப்புறம் தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ 2 டிஜிட்டுக்கு அப்புறம் தான் பாயிண்ட் இருக்கிறதுனால என்னென்னா இதையும் மாற்றிக்கிறேன் அந்த மாதிரி இன்ட்டு 10⁻⁻12 மீட்டர். ஸோ இப்போ இதில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா? ஓகே, ஸோ 14th கொஸ்டின். A copper rod of 88 cm. ஸோ காப்பர் ராடோட லென்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த் ஆஃப் காப்பர் ராட், ஸோ காப்பர் ராடு இதோட லென்த்து. அலுமினியம் ராடோட லென்த்து கொடுக்கல. ஓகேயா? ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா
இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ அது கொடுத்ததுனால ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டான ஒரு கொஷின் தான், ரொம்ப சிம்பிளான கொஷின். ஆல்ஃபா கோஎஃபிஷியன்ட் இஸ் இன்டூ லென்த் ஆஃப் காப்பர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆஃப் அலுமினியம் இன்டூ லென்த் ஆஃப் அலுமினியம் ராட். ஓகேயா, ஆக்சுவலாக கேபிட்டல் ஏ. ஓகேயா, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா. என்ன அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா ஆஃப் காப்பர் இன்டூ லென்த் ஆஃப் த காப்பர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆஃப் அலுமினியம் இன்டூ லென்த் ஆஃப் அலுமினியம். ஸோ இப்போ என்னன்னா நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ஃபா ஆஃப் காப்பர் கொடுத்துட்டாங்க இன்டூ லென்த் ஆஃப் காப்பர். லென்த் ஆஃப் காப்பர் பார்த்தீங்கன்னா 88 சென்டிமீட்டர். ஆல்ஃபா ஆஃப் அலுமினியம் ஸோ 2.2 இன்டூ 10⁻⁻5 இன்டூ லென்த் ஆஃப் அலுமினியம். ஸோ லென்த் ஆஃப் அலுமினியம் வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ லென்த் ஆஃப் அலுமினியம் மட்டும் நான் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு போகிறேன். ஸோ இந்த 10⁻⁻5 இந்த 10⁻⁻5 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது போச்சு அப்படின்னா 40 டைம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 68 சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு இதுதான் ஆப்ஷன். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு டெசிமல் தப்பாக வச்சிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிக் த ராங் ஆன்சர். பட் எது தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ when the light ray undergo 2 internal reflection in a water drop, a secondary rainbow is formed. ஆமாம், இது கரெக்டு தான். ஸோ 2 internal reflection நடந்துச்சு அப்படின்னா செகண்டரி ரெயின்போ. the order of the color is reversed in secondary rainbow. இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? ஸோ ப்ரைமரி ரெயின்போ அப்படின்னா ஆர்டர் வந்து கலர் பார்த்தீங்கன்னா சேம் ஆர்டரில் இருக்கும். வேறு செகண்டரி ரெயின்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து ஆப்போசிட் ஆர்டரில் இருக்கும். an observer can see a rainbow when his friend is seeing through the sun. ஸோ இதுதான் தப்பான ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இப்போ இதான் ரெயின்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரெயின்போ வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா சன் இந்த சைடு இருக்கணும். சன்னோட ரேஸ் வந்து இங்கே இருக்க வாட்டர் மாலிகுலில் பட்டு தான் உங்களுக்கு ரெயின்போ கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து ரெயின்போவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சன்னு உங்களுக்கு பேக்கில் இருக்கணும். ஓகேயா, அப்போ தான் நீங்கள் ரெயின்போ ஃப்ரண்ட்டில் பார்க்க முடியும். ஸோ இது வந்து நீங்களே சும்மா டே டு டே லைஃப்பில் கூட பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரெயின்போவை பார்க்குறீங்க அப்படின்னா சன் வந்து உங்களுக்கு பேக்கில் இருந்தால் தான் அதோட ரேஸ் வந்து முன்னாடி போய் வாட்டரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு முன்னாடி ரெயின்போ ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஓகேயா, ஸோ ரெயின்போ இஸ் அ கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன், ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். ஆமாம், கரெக்டு தான். ஸோ கலர் வந்து டிஸ்பர்ஸ் ஆகும், ரிஃப்ராக்ஷனும் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இதை நீங்களே படிச்சிருப்பீங்க. ஸோ 2 ரிஃப்ராக்ஷன் 1 ரிஃப்ளெக்ஷன் நடந்தால் என்ன, 2 ரிஃப்ராக்ஷன் 2 ரிஃப்ளெக்ஷன் நடந்தால் என்ன ரெயின்போ. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 3 தான் இந்த கொஸ்டினில் வந்து தப்பான ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யார் யார் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் 12th முடிச்சுட்டு அடுத்து ஏதாச்சும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த கொஸ்டினை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ ஏதாச்சும் வீடியோ நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு அந்த வீடியோ போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோவை போடுவேன். தேங்க்யூ.